பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமீன். கர்த்தருக்கு காத்திருந்தா நம்முடைய இருதயம் திடப்பட்டு விடும். கொஞ்ச நேரம் பைபிளை ரீட் பண்ணிட்டு தியானிச்சுட்டு அவர் பாதத்தில் அப்படியே காத்திருக்கணும். சிலர் பஸ் ஸ்டாண்டில் அப்படியே உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா, பஸ்ஸுக்காக வெயிட்டிங் பண்ணுவாங்க. அதனால் அந்த பஸ்ஸு வர ரூட்டையே பார்த்துட்டு இருப்பாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னாலும் ஜனங்க உட்காந்து ட்ரெயின் வர வழியவே பார்த்துட்டு இருப்பாங்க, எப்போ வரும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போகணும், இல்லை ஸ்கூலுக்கு போகணும், இல்லை ஒரு ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூ போகணும் அப்படின்னாலும் வெயிட் பண்ணணும். காத்திருக்கிறது அது பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் நம்மளை சோர்வாக்கிடும். என்னடா இன்னும் பஸ் வர மாட்டேங்குது, என்னடா இன்னும் ட்ரெயின் வர மாட்டேங்குது, இன்னும் நம்மளை கூப்பிடவே மாட்றாங்களே அப்படின்னு சொல்லி சோர்ந்தும் போயிடுவோம். ஆனால் அதுவே ஆண்டவருக்கு நம்ம காத்திருக்கும் போது அவருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கணும். அதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தெய்வ பிரசன்னத்தை உணர செய்யும். அதனால் நீங்கள் காத்திருக்கிறதுக்கு டைம் எடுக்கணும். இன்னையிலேருந்து உங்களை ஒப்பு கொடுத்து அதிகாலையில் எழுந்து கர்த்தருக்காக காத்திருங்க. உங்கள் இருதயம் திடப்படும். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா உமக்கு நான் காத்திருக்கிறேன். என் கூட பேசுங்கப்பா, என்னை ஸ்திரப்படுத்துங்கப்பா. இனிமே அதிகாலையில் எழும்பி உம்முடைய வசனத்தை தியானித்து உமக்கு நான் காத்திருக்கணும். அதற்கு வேண்டிய கிருபைகளை எனக்கு தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.